Hello dear friends, more than 1,000 messages have been posted on our channel so far. However, 98% of you have not subscribed. Please kindly subscribe and support us immediately. கோவை நவை இந்தியா பகுதியில் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளருக்கு பேட்டி அளித்தார். அப்போது வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக 200 தொகுதிகளில் டெபாசிட் இழக்குமென கூறியுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சட்டத்துறை அமைச்சரா அல்லது திமுகவின் பேட்டை ரவுடியா எனவும் விமர்சித்துள்ளார். மேலும் சபாநாயகர் கண்ணாடியை பார்க்க வேண்டும் எனவும், திமுக அடிப்படை தொண்டர்களை விட அதிகமாக திமுகவுக்கு வேலை பார்ப்பவர் சபாநாயகர் அப்பாவுதான் எனவும், சபாநாயகர் தன்னுடைய கைக்கு நடுநிலைமையாக இருக்க வேண்டும், ஆனால் இருக்கிறாரா எனும் கேள்வியை நான் வைக்கிறேன் எனவும் கூறினார். ஜாஃபர் சாதிக்கினுடைய வழக்கை பொறுத்தவரை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சார்பாக ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஒரு வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க. அதாவது சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்டில் இது சம்பந்தமான ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட பொழுது செஞ்சுட்டாங்க. இவங்க சைமல்டேனியஸாக ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த முறை சரியா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஒரு கோர்ட் நிலுவையில் இருக்கும் பொழுது இன்னொரு கோர்ட்டுக்கு நீங்கள் ஜாமீன் மனு கொண்டு பொழுது எப்போ இந்த கோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே முடியட்டும்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த நீதிபதியும் சில கேள்விகள் எழுப்பியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் ஃபைல் பண்ணீங்க, எப்படி உங்களால் ஃபைல் பண்ண முடிஞ்சதுன்னு கொஞ்சம் டெக்னிக்கலாக கேள்வி கேட்டிருக்காங்க. எனக்கு இது ஆச்சரியம்தான். ஏன்னா ஒரு மூத்த ஒரு நீதிபதி நான் வழக்கிலிருந்து விலகுவாக சொல்லுவது வேறு ஏதாவது வெளியே இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குமா அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய கட்டாயமும் கடமையும் எல்லோருக்குமே இருக்குது. ஏன்னா அந்த கேஸ் அப்படிப்பட்ட ஒரு கேஸ். ஆரம்பத்திலிருந்தே பார்த்திங்கன்னா இதில் மர்ம முடிச்சுக்கள் ஒன்றொன்றும் அவிழும் பொழுது ரொம்ப வித்தியாசமாக அவிழுது. இன்டர்நேஷ்னல் ட்ரக் கார்ட்டல், அதன் பிறகு தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்ப்பரேஷனுக்கு சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனத்தோடு ஒரு பிஸ்னஸ் லிங்க்கு, அதன் பிறகு ஒரு ஜாமீன் வழக்கு. இது ஒன்றும் பெரிய வழக்கு. ஜாமீன் கேஸுக்கு ஒரு நீதிபதி தான் விலகுவதாக சொல்லியிருக்கிறாங்க. நீதிபதி கருத்தை பதிவு செய்யலை. எதற்காக? நார்மலாக கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, அல்லது அந்த கேஸை இன்னொரு விதத்தில் தீர்மானிச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி தமிழக மக்கள் எல்லோரும் உற்று பார்ப்பது எதற்காக அப்படின்னு. இதற்கு வேகமாக நமக்கும் ஒரு விடை கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா டெக்னிக்கல் காரணமாக இது இருக்காது, வேறு ஏதாவது காரணமாக இருக்கக்கூடுமா? ஏன்னா நான் ஒரு நீதிமன்றம் சொல்லும் பொழுது அதை நாம் தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஆளும் கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு நபர், அந்த கிளாரிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த அழுத்தம் அப்படின்றது எந்த மாதிரியான அழுத்தமாக இருக்கும், யார் தரப்புல இருந்து அழுத்தம் இருக்கும்? ஆனால் அதுதான் நான் ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டினாக உங்களுக்கு வச்சுருக்காங்கண்ணா. நான் பத்திரிகை நண்பர்களுக்கு ஓப்பன் எண்டட் கேள்வி.